என் அன்பார்ந்த கூட்டாளி சிலருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுக்குச்சிக்கு பிக் பாஸ்னு சொன்னோன்னே இன்னைக்கு ஒரு புதுமையான நாள், இன்னைக்கு ஒரு அன்பான நாள் அப்படின்னு சொல்கிறத விட காதல் கைகூடிய நாள். எல்லா இடமும் காதல் காதல் காதல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சோறு சோறு சோறு. சோறா காதலா ஜெயிக்க போகுது பிக் பாஸில் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஜெயிக்க போகுது காதல் தான். அதை பற்றிய வீடியோவாகவே இருக்க போகுது. இன்னைக்கு ரொம்ப காதல் வழிந்தோடிய ஒரு நாள். காதலா காமமா அதை நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்கள். பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா அரோராவுக்கும் துஷாருக்கும் இடையில் காதல் காதல்ரா காதல். ஏன்னா என்கிட்ட காதல்னு சொன்னது ரொமான்டிக்காக இருக்கா இல்லையா? சரி, காதல் இப்போ இல்லையா? சரி, ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு காதல் மலருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வதி சோறுக்காக அடிச்சுக்கிறாங்க. சாரி 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 சாரின்னு சங்கமம் படத்தில் மையன்னு சொல்லுவார். சாரி சாரி சாரின்னு சோறை எப்போ பார்த்தாலும் சோறுக்காக அடிச்சுக்காய்ங்கடா அப்படின்னு. சாரி சாரி சாரின்னு பார்வதிக்கு இது ஓயவாது போல. சோறு சோறு சோறு. அது பார்த்தாதுன்னு சபரிக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு டொமேட்டோவோட நான் வெஜிடேரியன் தான், அதனால் டொமேட்டோவில் தான் கார்போஹைட்ரேட்டும் ப்ரோட்டீனும் மக்னீசியம் பொட்டாசியம் எல்லாமே கலந்துருக்கு அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக சொல்லிட்டு வராங்க. அதெல்லாம் சொல்லி ஒரு உருளைக்கிழங்குக்கு அந்த கதையா? மக்னீசியம் பொட்டாசியம் அண்ட் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் மற்றும் இதர பல மினரல்ஸ் எல்லாமே சேர்க்கப்பட்டிருக்கு. விட்டமின் D3 E விட்டமின் K அதெல்லாம் கூடுதலாக இருக்குது. நிறைஞ்ச ஒரு உணவு பொருள். அப்படி இதுக்கெல்லாம் அவ்வளோ விளக்கம் தேவையில்லையே. உருளைக்கிழங்கு ஒன்று வேணும், அவிச்சு கொடு அப்படின்னு சொன்னால் அவிச்சு கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் சோறையும் சேர்த்து சொல்கிறாங்க. தான் ஒரு வெஜிடேரியன் அப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் சொல்கிறாங்க உருளைக்கிழங்குக்கு ஒரு சைட்டிஸ் சில ஐட்டங்களை சொல்கிறாங்க சபரிக்கிட்ட. என்னடா நீ பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தையா இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தையா? ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அப்படியே பார்த்தோம்னா துஷார் அரோராவுட்டு காதல். அதற்கிடையில் பார்த்தீங்கன்னா FJக்கும் ஆதிரைக்கும் நடுவில் ஒரு காதல். ஆதிரி கோச்சிட்டு அழுறாங்க. நீ என்னை கண்டும் காணாத மாதிரி இருக்க, நீ ஏன் இப்படி நடந்துக்கிற, இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை, சுத்தமாக புரியவே இல்லை அப்படிங்கிறாங்க. அது பத்தாதுன்னு FJயும் இவங்க ஏற்கனவே பழகியிருப்பாங்க போல இருக்குது. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னுக்கே பழகியிருப்பாங்க போல இருக்குது. அந்த காதல் உணர்வுகள் ஒழுக வடிய அங்கன பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு FJயும் வாமா வா என் நெஞ்சில் சாஞ்சிக்கோ அப்படின்னு அவரோட காதல் உணர்வுகளை காதல் உணர்வுகளை சொல்லுங்க, அப்போ தான் டீசெண்டாக இருக்கும். காதல் உணர்வுகளை அப்படியே கொட்டி வைக்கிறாரு. அப்படியே ஆந்திராவா பேர் எனக்கு வர மாட்டேங்குது, ஆந்திராவா அரோராவா அவங்களும் இருக்காங்க. அவங்களோட பாசம் மலையில் நலையிறாங்க. இந்த சீன்ஸை பார்க்குறதுக்கு 1000 கண் வேணும். 2 காதல் தான் நினைக்கிறீங்க? இல்லை, அது தான் இல்லை. அந்த பக்கம் போகுது டக்குன்னு. சோறு சோறு சோறுங்கிற அந்த பார்வதி வீட்டு பிரச்சனை போகுது. சோறு சோறு சோறுன்னு சோறுக்காக அடிச்சுக்கிறாங்க. இங்கிட்டு வந்தா பார்வதி மார்க்ஸ் போடுறாங்க. அரோரா மார்க்ஸ் போடுறாங்க. அதுக்கு பிறகு எல்லாமே மார்க்ஸ் போட்டு வராங்க. சும்மா ஒரு ஃபன்னாக அந்த இடத்துல தான் முத்து கவனிக்கணும். அங்கடி ஒரு காதல். பார்வதிக்கு யார் மேலே கண்ணு? கம்ருதீன் மேலே கண்ணு. கம்ருதீனை ப்ரொபோசல் பண்ணுறாங்க, அதாவது சொல்லாமல் சொல்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்குள்ள கூலி அந்த தலைவன் தலைவி கடையில் காதல் போக்குறப்ப
அதுக்கு வந்து தோழனும் தோழியும் உதவி செய்வாங்க. இலக்கியம் படித்தவங்களுக்கு விளங்கும் வந்து. அந்த மாதிரி இவங்க 2 பேரும் காதல் செய்கிறப்ப பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து அதுக்கு அதை புஷ் பண்ணுறாங்க, மெருகூட்டுறாங்க. அதை புஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதை புஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது புஷ்அப் ஆகி தான் இருக்குது. இப்போ அவங்க சொல்கிறாங்க, கம்ருதீனை பார்த்து, கம்ருதீன்னுட்டு ஸ்டைல் எனக்கு பிடிக்கும், தாடி எனக்கு பிடிக்கும், கண் அழகு, அவனோட காது அழகு, அவனோட அந்த இதெல்லாம் போட்டிருப்பான், நகையெல்லாம் போட்டிருப்பான், அது அழகு, அவன்ட்டு கோமூர் அழகு, அதோடு சேர்ந்து அவன் பண்ணுற ஃபன் ஒரு அழகு, நீ நடந்தா நடை அழகு, நெருங்கி வரும் நெருப்பழகு, அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. அதை பார்க்குறதுக்கு 1001 கண் வேணும். நான் சொல்லிட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன், 1000 கண் வேணும்னு சொல்லிட்டேன். இந்த பார்வதியிலவும் கலந்துக்கிட்டலாம் 1001 கண் வேணும். இந்த இடத்துல இன்னொன்று கவனிச்சிங்கன்னா, இந்த இடத்துல தான் சொல்கிறாங்க, மற்றவங்களாம் பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, வெளியே ஒன்றவே தீர்மானிக்கணும், வெளியே ஒருத்தர் இருக்கான் அவன் தீர்மானிக்கணும் அப்படிங்கிறாங்க. வெளியே யார், இன்னொரு லவ்வரா? அந்த லவ்வருக்கு இடையில ஒரு லவ்வர். அதுக்கு கம்ருதீன் சொல்கிறாரு, என்னுடைய எக்ஸ் மாதிரியே பார்வதி இருக்காங்க அப்படின்னு. சரி, எங்களுக்கு தான் கிடைக்கல, அவங்களாவது என்ஜாய் பண்ணுறாங்க. பாஸ் நாங்களும் இருக்கோம், எங்களையும் கவனிங்க. அடுத்த முறை பிக் பாஸ்க்கு நானும் போகிறேன். எல்லாம் நானும் இல்லை, எல்லாம் போயிட்டு பண்ணுறோம். வினோத்தை பார்த்தீங்கன்னா கல்யாணம் கட்டிட்டார். அவர் ஒரு கல்யாணம் கட்டிய ஒரு நபர். அவரோட பிக் பாஸ் நிகழ்ச்சி கூட அவர் பொண்டாட்டியோட வந்திருந்தார். அதனால இதை காதலை ஏற்றுக்க இயலாது, இதை ஒரு காமமாக தான் ஏற்றுக்க இயலும். அவரை வந்து டாஸ்கின் போது கெமி அவர்களை அதை பின்னுக்கு இருந்து கட்டி பிடிக்கிறார். அதுவும் எந்தெந்த உடலில் எந்தெந்த பாகங்கள் படக்கூடாதோ அந்தந்த பாகங்கள் படுது அப்படின்னா புரிஞ்சுக்குங்க. பிக் பாஸ் ஷோவை பார்க்காதவங்க பாருங்கள். யாரும் சின்ன பிள்ளையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மாத்திரம் கொடுத்துட்டு ஓடி போயிருங்க. இதுதான் அதாவது கெமியோட ஒரு பக்குவப்பட்ட நிலைன்னு சொல்லலாம். அவ்வளோ புத்தூரம் சண்டை போடல. அதுக்கு வேணா பார்வதி அதுவாக இருந்தால் ஆடி இருக்குங்க, அங்கே தொட்டுட்டான் இங்கே தொட்டுட்டான் அப்படின்னு. அப்போ கெமி அப்படி சொல்லலாதுண்ணா, கெமி அப்படி சொல்லலாது. ஏன்னு சொன்னால் திவாகர் வந்து பார்த்ததுக்கே இடுப்பை பார்த்தியா, அந்த குஷி படத்தில் இடுப்பை பார்த்தியா அப்படின்னு சண்டை போடுமே ஜோதிகா வந்து விஜயோட, அந்த மாதிரி சண்டை போட்டுச்சு. அதனால் சொல்லலாது. அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுறாரு வினோத். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கோபம் வர்ற விதமாக இருந்தாலும் கூட, இது கோபம் வர வேண்டியவங்களுக்கு கோபம் வரல அப்படிங்கிறது தான் இதில் பெரிய ஒரு விஷயம். சரி, அவங்களுக்குள்ளே என்னென்ன ஆசையோ என்னென்ன தாபங்களோ 100 நாள் பூட்டி வச்சுருக்கணும், காட்டவே இல்லாத வெளியே. அதனால் தெரியலை. விக்ரம் வந்து அந்த டைமில் அழுதுடுறாரு. அதாவது சோறை கெஞ்சி கேட்டு அழுறாரு. அது வந்து பார்க்குற எங்களுக்கே கொஞ்சம் மன உளைச்சலை, கொஞ்சம் பரிதாபத்தை ஏற்படுத்துச்சு. பிச்சைக்காரன் நான், சோறுக்காய் யாருமே அவ்வளோ கெஞ்ச மாட்டாங்க, உண்மை தான். நாங்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் மேற்பார்வையை தான் பார்க்குறோம், எல்லாத்தையும் வீடியோ எடுத்து பார்க்குறோம், அவங்களோட சகல விஷயங்களையும் பார்த்துடுறோம். அதன் மூலமாக ஒரு வெற்றியாளரை தெரிவு செஞ்சிடுறோம், கணிச்சிடுறோம். ஆனால் அவங்களோட பசி, பட்டினி, தூக்கம், அவங்களோட கேர்ள்ஸுக்கு அந்தந்த மாதிரி ப்ராப்ளம், மென்ஷன்ஸ் ப்ராப்ளம், அது ப்ராப்ளம் வரலாம், அதெல்லாம் கணிக்கவே இயலாது. அதுவும் ஒரு டாஸ்க் தான். அந்த டாஸ்கின் அந்த விஷயத்தில் வெளியே வெளிச்சிக்கிட்டு வந்தது தான் விக்ரம் அவரோட அழுகை. அவருக்கு சோறு இல்லை. சூப்பர் டீலக்ஸில் உள்ளவங்க மட்டும் சாப்பிட்டு போகிறாங்க, ஆனால் அவருக்கு சோறு இல்லை. அதை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அதான் நான் சொல்கிறேன், எல்லாத்திடையும்
24 மணித்தியாலும் கேமரா போட்டு வாட்ச் பண்ணுறனால எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறோம், நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தீர்மானித்து கணிக்கிறோம் அப்படின்னு மட்டும் முடிவு செய்ய இயலாது. ஏன்னு சொன்னால் பல பேரோட பசி, பட்டினி, தியாகங்கள், மென்சன்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் கேர்ள்ஸுக்கு, ஏன் யூரின் மோஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். எல்லா ப்ராப்ளத்தையும் தாண்டி தான் இந்த டாஸ்க்கை செய்கிறாங்க. அதையும் நாங்கள் பார்க்கவே இயலாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களால் பார்க்கவே இயலாது. அதை கொஞ்சம் நாங்களும் மனசில் வச்சுக்குவோம். ஸோ விக்ரம் என்னதான் இருந்தாலும் அது வெளியே வந்தே தீரும். பசி பட்டினி அப்படிங்கிறது பசி வந்தால் 10 பறக்கும். அது ஒரு விக்ரம் இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு ஒரு உதாரணம். அதை போலவே ரம்யா அவர்கள் பேசுகிறாங்க. ரம்யா அவர்கள் பேசுனதுலேயும் பல விஷயங்கள் இருக்குது, எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. கேர்ள்ஸ் கொஞ்சம் கணிச்சு நடந்துக்குங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் சொல்லி வீடியோ பெறுவது உங்கள் கூட்டாளி சால்வே. பாய், டேக் கேர்.